கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொழிலாளியை பட்டாக்கத்தியால் வெட்டி கொலை செய்ய முயன்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிரமத்தில் ஊழல் நடப்பதாக வீடியோ வெளியிட்டவர் மீது ஆக்ரோஷத்தில் ஈடுபட்ட ஆசிரம நிர்வாகியை போலீசார் என்ன செய்தார்கள்? கன்னியாகுமரி மாவட்டம் கடையாலுமூடு அருகே உள்ள ஆம்பாடி பகுதியில் கேரளாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஆசிரமம் ஒன்று இயங்கி வருகிறது. அந்த ஆசிரமத்திற்கு கடையாலுமூடு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பலரும் அடிக்கடி சென்று வருவது வழக்கம். அதில் ஆம்பாடியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரும் ஒருவர். இந்த நிலையில் ஆசிரமத்தில் ஏராளமான குளறுபடிகள் நடப்பதாக கூறி அண்மையில் சுரேஷ் ஒரு சர்ச்சை வீடியோவை தனது சோசியல் மீடியா பக்கத்தில் அப்லோட் செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஆசிரம நிர்வாகியான முருகேசன் வீடியோவை டெலீட் செய்ய சொல்லி சுரேஷை கண்டித்ததாக கூறப்படுகிறது. நடக்காத ஒன்றையா நான் சொல்லிவிட்டேன், ஆசிரமத்தில் நடக்கும் ஊழலைத்தான் தட்டி கேட்க போராடுகிறேன் என சுரேஷ் எதிர்த்து நின்றுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த ஆசிரம நிர்வாகி முருகேசன் கையில் பட்டாக்கத்தியை தூக்கி ஆக்ரோஷ செயலில் ஈடுபட்டுள்ளார். பட்டாக்கத்தியால் சுரேஷை வெட்ட முயன்றவர் சங்க அறுத்துருவேன் என கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். சம்பவத்தை தடுக்க முயன்ற சுரேஷின் தாயையும் முருகேசன் கீழே தள்ளிவிட்டு காயப்படுத்தியுள்ளார். இச்சம்பவத்தில் காலில் வெட்டுக்காயம் ஏற்பட்ட சுரேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். நடுநடுங்க வைத்த இச்சம்பவத்தின் வீடியோ வெளியாகி உள்ள நிலையில் கடையாலுமூடு காவல் நிலைய போலீசார் கொலை முயற்சி பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் இறங்கினர். போலீசார் தன்னை தேடுவதை அறிந்து ஆசிரம நிர்வாகி முருகேசன் தப்பியோடி தலைமறைவாகியுள்ளார். அவரை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வரும் நிலையில் விசாரணையின் முடிவிலேயே சம்பவத்திற்கான உண்மை பின்னணி என்ன என்பது குறித்து தெரியவரும் என போலீசார் கூறியுள்ளனர்.